ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் எல்லோரும் இங்கே நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு KFC ஸ்டைல் சிக்கன் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி நல்லா கோடு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் கோடு போட்டு வச்சுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிராக போட்டுக்கோங்க. தயிர் வந்து சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அது வந்து கலருக்காக. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்பைசஸ். அப்புறம் அது கூடவே ஒரு முட்டை, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு பால், தேவையான அளவு உப்பு. இப்போ வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சிம்பிளாகவே சிக்கன் மேரினேஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே முட்டை, பால் எல்லாமே நல்லா சிக்கனோட கோட் ஆகணும். உப்பும் நல்லா கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணுங்கள். நம்ம நினைப்போம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கு வெளியே பைசா கொடுத்தே வாங்கிடலான்னு. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக விலை கொடுத்து வெளியே வாங்கவே மாட்டீங்க. கிட்ஸுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வந்துடும். இது அப்படியே இனிமேல் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour to 2 hours அதுக்குள்ளே நம்ம எடுத்து சமைச்சிடலாம். இப்போ இது மேரினேட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம ஒரு ஃப்ளோர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கிடலாம். மைதா ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 கப். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1/4 கப். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறம் வத்தல் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளவுகள்லாம் இதே மாதிரியே போடுங்க, கரெக்டாக இருக்கும். KFC சிக்கன் வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது. நீங்கள் அதிகமான வத்தல் தூள் அப்படிலாம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிரும். இதே மாதிரி அளவுகளில் கரெக்டாக பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். இப்போ ஃப்ளோர் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு மேரினேட் பண்ண சிக்கனையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃப்ளோர் மிக்ஸ் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளோர் மிக்ஸில் அந்த சிக்கனை போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா உதறிடுங்க. அந்த மாவெல்லாம் அப்படியே அப்பிட்டு இருக்கக்கூடாது. நல்லா உதறிட்டு நல்லா உதறிட்டு அது அப்படியே நார்மல் வாட்டர் தான், அது அந்த தண்ணிக்குள்ளே போட்டு உடனே எடுத்துருங்க. எடுத்து இன்னொருக்கா அந்த ஃப்ளோர் மிக்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். அந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து சிக்கனை மாவை போட்டு அமுக்கி கோட் பண்ணாதீங்க. போட்டு அதை ஜஸ்ட்டு நல்லா டச் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா சிக்கனை உதறி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு சிக்கனையாக மாவில் கோட் பண்ணி அப்புறம் வாட்டரில் டிப் பண்ணி திரும்பியும் மாவில் கோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை 1 by 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஜாஸ்தியாச்சுன்னா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், பட் உள்ளே வந்து சிக்கன் வேகாமல் ஆயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 12 to 15 நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியான KFC ஸ்டைலில் சிக்கன் ரெடி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. இப்போ இதுக்கு தொட்டுக்க ஒரு மயோனைஸ் ரெடி பண்ணிடுவோமா? ரொம்ப ஈஸியாக ஒரு 10 செகண்ட்லேயே அந்த மயோனைஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 கப் ஆயிலுக்கு 1/2 கப்பு பால். இது ரொம்ப கரெக்டான இந்த மெஷர்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் அந்த மயோனைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது ரெண்டையுமே ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சுக்கணும். இப்படி அந்த பால் வந்து இப்படி கட்டியாக விழணும். இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். அது நான் வச்சுருக்கிறது 1/2 டீஸ்பூன்னால 2 நேரம் ஊற்றுறேன். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், அப்புறம் ஒரு 3 பூண்டு பல் போட்டுக்கோங்க. அது கூடவே க்ரஷ் பண்ண கொஞ்சம் போல் மிளகு, உங்களுக்கு தேவைன்னா கடுகு கூட போட்டுக்கலாம். நான் போடல. கரெக்டாக 10 எண்ணுங்க, 10 செகண்டு தான். சூப்பராக மயோனைஸ் வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 10 செகண்ட் மேலே அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிரும். கரெக்டாக 10 செகண்ட் வந்து ஹை ஸ்பீடில் அரைங்க.
பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ சூப்பராக மயோனைஸும் ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து ஃப்ரை பண்ண சிக்கனையும் எடுத்து வச்சு மயோனைஸையும் வச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு எனக்கெல்லாம். ஸ்டெஃபான் ரெடி ஆகிட்டான்னு வந்து பார்த்துட்டே இருந்தான். ஆனால் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்றத விட நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுவோம். எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு போனால் அங்கே எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எழுப்பி உட்கார வச்சு ஒரு வழியாக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். நிஜமாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சிக்கன் எக்ஸ்ட்ரா வாங்கி பண்ணியிருக்கலாமோன்னு இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.